விருச்சிகம் ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் மறைந்திருக்கும் ஒரு ரகசியத்தை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். இதுவரை யாரும் வெளிப்படையாக சொல்லாத பல ரகசியங்களை இந்த பதிவில் உங்களுடன் பகிரப் போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் பல உண்மைகள் தெரிய வரும். விருச்சிகம் ராசி ஜோதிடத்தில் 8வது ராசியாக விளங்குவது போல உங்கள் வாழ்க்கையும் ஆழமான உணர்ச்சிகள், தீவிரமான மன உறுதி மற்றும் மர்மமான கவர்ச்சியால் நிரம்பியது. செவ்வாய் ஆதிக்கத்தில் இயங்கும் இந்த நீர் ராசி உங்களை உணர்ச்சி உள்ளவராகவும் உறுதியான மனதுடையவர்களாகவும் ஆக்குகிறது. இந்த விரிவான பதிவில உங்கள் குணங்கள், உங்கள் பலம், பலவீனங்கள், வேலை, படிப்பு, காதல், குடும்பம், பொருளாதாரம், கணவன் மனைவி உறவு, யோகமான வயது, கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மற்றும் வெற்றிக்கு வழிபட வேண்டிய தெய்வம் ஆகியவற்றை மிக விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை புரிந்து உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் ஒரு முழுமையான வழிகாட்டியாக இருக்கும். வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். விருச்சிகம் ராசிக்காரர்களின் குணங்கள். விருச்சிகம் ராசி தேள் சின்னமாக கொண்டு வாழ்க்கையில் ஆழமான உணர்ச்சிகளையும் உறுதியான மனதையும் கொண்டவர்கள். இவர்களின் மனம் ஒரு கடல் போல ஆழமானது, மர்மமானது. வெளியில கடினமாக தோன்றினாலும் உள்ளே மென்மையான உணர்ச்சிகளும் தீவிரமான அன்பும் நிறைந்திருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்கள் எப்போதும் உண்மையை தேடுவார்கள். வாழ்க்கையில மேலோட்டமான விஷயங்களை விரும்பாமல் எதையும் ஆழமாக ஆராய்ந்து உண்மையை அறிய விரும்புவார்கள். செவ்வாயின் ஆதிக்கம் இவர்களுக்கு தைரியத்தையும் உறுதியையும் தருகிறது. அதே நேரம் மாற்றத்தையும் மர்மமான கவர்ச்சியையும் கொடுக்கிறது. இவர்களின் பேச்சு, பார்வை, செயல்கள் எல்லாமே ஒரு கவர்ச்சியான தாக்கத்தை உருவாக்கும். இவர்கள் உணர்ச்சி மிக்கவர்கள். அன்பு, கோபம், பாசம், வெறுப்பு எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் அதை தீவிரமாக உணர்வார்கள். ஆனால் இந்த உணர்ச்சிகளை வெளிப்படையாக காட்டாமல் உள்ளுக்குள்ள மறைத்து வைப்பார்கள். இதனால இவர்களை புரிந்து கொள்வது சற்று கடினமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் உறுதியானவர்களாகவும் பயம் இல்லாதவர்களாகவும் வெளியே தெரிந்தாலும் அவர்களின் உள்ளுக்குள் பல பாதிப்புகளை மறைத்து வைத்திருப்பார்கள். அவர்கள் மற்றவர்களை எளிதில் நம்ப மாட்டார்கள். காரணம், அவர்கள் நேசிக்கிறவர்களால் காயப்படுத்தப்படுவார்களோ என்ற பயம். இந்த பயம் அவர்களின் உணர்ச்சிகளை மூடி மறைத்து அவர்களை மேலும் ரகசியமானவர்களாக மாற்றுகிறது. அவர்கள் தங்கள் லட்சியங்களை அடைவதற்கு நேரடியாக சண்டையிட மாட்டார்கள். மாறாக மனரீதியான விளையாட்டுகளில் ஈடுபடுவார்கள். மற்றவர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை உணர்ந்து அதற்கேற்ப தங்கள் வியூகங்களை அமைப்பார்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும் கோபம் மற்ற ராசிக்காரர்களைப் போல உடனே வெளியே தெரியாது. இவர்கள் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பார்கள். உதாரணமாக, ஒருவர் இவர்களை ஏமாற்றிவிட்டால் உடனே கோபத்தை காட்டாம அதற்கு பழிவாங்க சரியான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திருப்பார்கள். அவர்களின் பழிவாங்கும் குணம் மிகவும் பலமானதாகவும் முழுமையாகவும் இருக்கும். மற்றவர்களின் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் உள்நோக்கங்களை புரிந்து கொள்வதில் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள். இதனால மற்றவர்கள் வெளிப்படையாக சொல்லாத விஷயங்களை கூட இவர்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். விருச்சிகம் ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்கள். ஒரு முடிவு எடுத்தால் அதை எப்படியாவது முடித்து விடுவார்கள். எவ்வளவு சவால்கள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளும் தைரியம் இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு. இவர்களின் மன உறுதி மற்றவர்களை வியப்பில் ஆழ்த்தும். விருச்சிகம் ராசிக்காரர்கள் மிகவும் ஆழமான உணர்வு, மன அழுத்த திறன், எதையும் ஆராயும் மனசு இவர்களின் சிறப்பாகும். அவர்கள் பிறரின் உணர்வுகளை, உண்மை நிலைகளை மிகவும் நுணுக்கமாக உணர்வதில் நிபுணர். ஒருவரின் மனசு சொல்லாத உண்மைகளையும் உடல் மொழியிலிருந்து கூட கண்டுபிடித்து அவர்களை பாதுகாப்பதும் ஆலோசிப்பதும் இவர்களின் இயல்பு. ஒரு விஷயத்தை பார்த்து முடிவெடுக்க மாட்டார்கள். எல்லாவற்றையும் கவனமாக ஆராய்ந்து உள்நோக்கத்தோடு விவேகத்தோடு முடிவெடுப்பார்கள். இதனால் அவர்கள் சிறந்த ஆலோசகர், நம்பிக்கையுள்ள நண்பர் மற்றும் விவேகமிக்க நபராக மதிக்கப்படுவர். இந்த ராசிக்காரர்களின் மற்றொரு சிறப்பு மர்ம உணர்வு, அவர்கள் மற்றவர்கள் காணாத விஷயங்களையும் உணர்வதிலே திறமை வாய்ந்தவர்கள். இது அவர்களை தனித்துவமான ஆலோசகராக மாற்றும். நண்பர்கள், குடும்பத்தினர் இவர்களிடம் எந்த பிரச்சனையையும் பகிர விரும்புவர். ஏனெனில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் அதை நுணுக்கமாக புரிந்து தீர்வு சொல்லுவார்கள். ஆர்வமான விஷயங்களை தேடுவது இவர்களுக்கு பிறவியிலேயே உள்ளது. ஒரு விஷயம் அவர்களுக்கு கவர்ந்தால் அதை பற்றி முழுமையாக ஆராய்ந்து கற்றுக்கொள்ள முயற்சிப்பார்கள். புதிய விஷயங்கள், அறிவியல், கலை, தொழில் எல்லாவற்றிலும் இந்த ஆர்வம் அவர்களுக்கு முன்னேற்றத்தை தரும். உறுதியான மன அழுத்த திறன் இவர்களின் முக்கிய பலங்களில் ஒன்று.
சவால்களை சந்திக்கும் போது மன அழுத்தத்தோடு கூட தீர்மானமாக செயல்படுவர். இதனால் அவர்கள் வாழ்க்கையில வெற்றி பெறும் திறன் அதிகமாகும். விருச்சிகம் ராசிக்காரர்கள் மற்றவர்களை மாயாஜாலம் போல ஈர்க்கும் திறன் கொண்டவர்கள். மனநிலை ஆழமானதும் நுணுக்கமானதும் என்பதால் மற்றவர்கள் அவர்களிடம் ஈர்க்கப்படுவார்கள். அவர்களை கேள்விப்பட்டு ஆலோசனைகள் கேட்க விரும்புவர். பாதுகாப்பு மற்றும் விசுவாசம் இவர்களின் மற்றொரு சிறப்பு. ஒருமுறை ஒருவர் விருச்சிகம் ராசிக்காரரை நம்பினால் அவர்கள் அந்த நம்பிக்கையை முழுமையாக பாதுகாப்பார்கள். இதனால நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் காதலர்கள் அவர்களிடம் நம்பிக்கையுடன் அணுகுவர். கடுமையான ஆற்றல் மற்றும் தீவிர ஆர்வம் இவர்களுக்குள் உள்ளது. ஒரு விஷயத்துல முழுமையாக மூழ்கி சாதனை நோக்கி துன்பங்களையும் கடந்து செல்வார்கள். இதனால விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில பல வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் பெறுகிறார்கள். உண்மை மற்றும் நியாயத்திற்கு உறுதியான நபர் என்பது இவர்களின் மற்றொரு சிறப்பு. எப்போதும் உண்மையை பேசுவர். தவறு சரி எது என்பதை தெளிவாக உணர்வார்கள். யாரையும் அநியாயமாக மதிப்பிட மாட்டார்கள். இதுவே அவர்களை மற்றவர்களுக்கு ஆதரவு நபராகவும் ஆலோசகராகவும் மாற்றுகிறது. விருச்சிகம் ராசிக்காரர்கள் மனநிலையின் ஆழம் கொண்டவர்கள். ஒருவேளை சந்தோஷமாக இருந்தாலும் சில நிமிடங்களில சிறிய விஷயங்களுக்காக மனம் கவலைப்பட ஆரம்பிக்கும். ஆனால் அவர்கள் இந்த மன அழுத்தத்தை நுணுக்கமாக கையாள்வதால வாழ்க்கையில நல்ல முடிவுகளையும் வெற்றிகளையும் பெறுவார்கள். அழகும் கலை உணர்வும் இவர்களின் தனித்துவமான பலமாகும். அழகான சூழல், நாகரிகமான வாழ்க்கை முறைகள், கலை, இசை, அலங்காரம் இவை இவர்களுக்கு மிகுந்த ஈர்ப்பு அளிக்கும். அழகுக்கு மிகுந்த ஆர்வம் காரணமாக அவர்கள் எப்பொழுதும் சூழலை அழகாகவும் கவர்ச்சியாகவும் வைத்திருக்கிறார்கள். இவர்கள் சமூகத்திலே உயர்ந்த இடம் பெறுவார்கள். எந்த இடத்துக்கு போனாலும் புதுமக்களோடு எளிதாக பழகி விடுவார்கள். பெரியவர் சிறியவர் என பார்க்காமல் எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்வார்கள். இதனால சமூக உறவுகள் பலவீனம் இல்லாமல் வளரும். மொத்தத்துல விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஆழமான உணர்வு, விசாரணை திறன், மனநிலையின் ஆழம், கடுமையான ஆர்வம், நுணுக்கமான ஆற்றல், நியாய உணர்வு, அழகுணர்வு மற்றும் சமூக திறன் ஆகியவற்றால் சிறப்பாக இருப்பவர்கள். அவர்கள் முடிவெடுக்கும் திறனும், மன அழுத்தத்தை கையாளும் திறனும், உறவுகளை பேணும் திறனும் அவர்களை வாழ்க்கையில வெற்றியடைய செய்கிறது. விருச்சிகம் ராசிக்காரர்களின் பலம். விருச்சிகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் மன உறுதி மற்றும் தீவிரமான உணர்ச்சிகள். எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் தைரியம், முடிவுகளை உறுதியாக நிறைவேற்றும் திறன் இவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. இவர்களின் கவர்ச்சியான ஆளுமை மற்றொரு பலம். இவர்களின் பேச்சு, பார்வை மற்றும் செயல்கள் மற்றவர்களை எளிதில் ஈர்க்கும். இதனால இவர்கள் எந்த சூழலிலும் தனித்து நிற்க முடியும். ஆழமான சிந்தனை இவர்களின் இயல்பு. ஒரு விஷயத்தை மேலோட்டமாக பார்க்காமல் அதன் ஆழத்தை ஆராய்ந்து உண்மையை கண்டறியும் திறன் இவர்களுக்கு உண்டு. இதனால இவர்கள் ஆராய்ச்சி, உளவியல் மற்றும் மர்மமான துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். விசுவாசம் இவர்களின் மற்றொரு பலம். ஒரு உறவு, நட்பு அல்லது காதல் எதுவாக இருந்தாலும் இவர்கள் முழு மனதுடன் அர்ப்பணிப்பார்கள். இவர்களின் விசுவாசம் மற்றவர்களுக்கு உறுதியான நம்பிக்கையை தரும். நியாய உணர்வு மற்றும் தந்திரமான அணுகுமுறை இவர்களை சிக்கலான சூழல்களில் வெற்றி பெறச் செய்யும். இவர்கள் பிரச்சனைகளை அமைதியாகவும் திறமையாகவும் தீர்க்கும் திறன் கொண்டவர்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களின் பலவீனம். விருச்சிகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலவீனம் அவர்களின் தீவிரமான உணர்ச்சிகள். இவர்கள் அன்பு, கோபம் அல்லது வெறுப்பு எதுவாக இருந்தாலும் அதை மிக ஆழமாக உணர்வார்கள். இதனால சில சமயங்களில் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி தவறான முடிவுகளை எடுக்கலாம். மற்றொரு பலவீனம் இவர்களின் மறைமுகமான தன்மை. இவர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படையாக காட்டாமல் உள்ளுக்குள் மறைத்து வைப்பார்கள். இதனால மற்றவர்கள் இவர்களை புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். இவர்கள் நம்பிக்கையை உடைக்கப்பட்டால் அதை மறப்பது கடினம். ஒருவர் இவர்களை ஏமாற்றினால் அந்த காயத்தை மனதில் வைத்து பழிவாங்கும் எண்ணம் வரலாம். இது இவர்களின் உறவுகளை பாதிக்கலாம். சில சமயங்களில இவர்களின் ஆழமான சிந்தனை அதிகமாக யோசிக்க வைத்து முடிவெடுக்க தாமதமாக்கலாம். இது வாய்ப்புகளை இழக்க வழிவகுக்கும். வேலை மற்றும் தொழில். விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்கள் தொழிலில் தீவிரமான அர்ப்பணிப்பு மற்றும் உறுதியுடன் செயல்படுவார்கள். இவர்களுக்கு ஆராய்ச்சி, உளவியல், மருத்துவம், துப்பறியும் பணிகள் மற்றும் மர்மமான துறைகள் மிகவும் பொருத்தமாக இருக்கும். இவர்களின் ஆழமான சிந்தனையும் உண்மையை கண்டறியும் திறனும் இந்த துறைகளில் வெற்றியை தரும்.
இவர்களின் தைரியமும் மன உறுதியும் காரணமாக தொழிலில் சவாலான பணிகளை எளிதாக கையாள முடியும். மேலாண்மை, ஆராய்ச்சி, புலனாய்வு மற்றும் உளவியல் ஆலோசனை போன்ற துறைகளில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள். ஆனால் இவர்களுக்கு ஒரு சவால் என்னவென்றால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது. பணியிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுத்தால் அது சிக்கல்களை உருவாக்கலாம். மேலும் இவர்களின் மறைமுகமான தன்மை சில சமயங்களில் சக ஊழியர்களுடன் புரிந்துணர்வு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஒருமுறை மனதை நிலைப்படுத்தினால் இவர்களின் தீவிரமான உழைப்பு மற்றும் உறுதியால் பெரிய உயரங்களை அடைய முடியும். படிப்பு மற்றும் கல்வி. விருச்சிகம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே ஆழமான அறிவு தேடுபவர்கள். இவர்கள் மேலோட்டமான படிப்பை விரும்பாமல் ஒரு பாடத்தை ஆழமாக அறிய விரும்புவார்கள். உளவியல், அறிவியல், மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி தொடர்பான பாடங்கள் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள். இவர்களின் கவனம் மிகவும் தீவிரமானது. ஒரு பாடத்திலே ஆர்வம் ஏற்பட்டால் அதை முழுமையாக கற்று நிபுணராக மாறுவார்கள். ஆனா மனம் குழப்பமாக இருந்தால் கவனம் சிதறி படிப்பில தடைகள் ஏற்படலாம். சரியான வழிகாட்டுதல் மற்றும் மன அமைதி கிடைத்தால் இவர்கள் கல்வியில் உயர்ந்த பட்டங்களையும் பெரும் சாதனைகளையும் அடைய முடியும். விருச்சிக ராசியின் காதல் வாழ்க்கை. விருச்சிக ராசிக்காரர்களின் காதல் மிகவும் ஆழமானது, தீவிரமானது மற்றும் உண்மையானது. அளவற்ற விசுவாசம். இவர்கள் ஒருவரை காதலித்தால் அவர்களுக்கு முழு விசுவாசத்துடன் இருப்பார்கள். தங்கள் துணையை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் உடல் ரீதியான நெருக்கத்தை விட உணர்ச்சி பூர்வமான நெருக்கத்திற்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தங்கள் துணைவருடன் மனதளவில் மிக ஆழமாக இணைவார்கள். இவர்கள் தங்கள் துணையை பாதுகாப்பாக உணர வைப்பதில் சிறந்து விளங்குவார்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் தங்கள் துணையை பாதுகாப்பார்கள். இவர்களின் காதல் அற்பமானதாக இருக்காது. அது மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் உணர்ச்சி பூர்வமானதாகவும் இருக்கும். இந்த ஆழமான அன்பு அவர்களின் உறவை மிகவும் வலுவானதாக மாற்றும். இவர்கள் தங்கள் துணையை முழுமையாக பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். இது சில சமயங்களில் அதிகப்படியான உரிமை உணர்வாக மாறி உறவில் ஒருவித அழுத்தத்தை பிரிவையும் உண்டாக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாக எச்சரிக்கையாகவும் யாரையும் அவ்வளவு எளிதாக நம்பாதவர்களாகவும் இருந்தாலும் அவர்களும் சில சமயங்களில் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளன. அப்படி ஒருவேளை ஏமாற்றம் அடைந்தால் அதை எளிதில் மறக்க மாட்டார்கள். துரோகத்திற்கு பழிவாங்கும் எண்ணம் இவர்களுக்குள்ள ஆழமாக இருக்கும். இவர்களின் பழிவாங்கல் வெளிப்படையாக இல்லாமல் மிகவும் திட்டமிடப்பட்டதாக இருக்கும். ஒரு முறை ஏமாற்றப்பட்டால் அது அவர்களுக்கு பெரும் மனக்காயத்தை ஏற்படுத்தும். அதன் பிறகு யாரையும் அவ்வளவு எளிதில் நம்ப மாட்டார்கள். எல்லா உறவுகளையும் சந்தேகிக்கிற மனப்பான்மை இவர்களிடம் உருவாகும். ஏமாற்றம் இவர்களுக்கு ஒரு பெரிய பாடமாக அமையும். ஆனால் இதற்குள்ளும் ஒரு நல்ல பக்கம் உள்ளது. அந்த அனுபவத்திலிருந்து ஒரு வலிமையான குணம் உருவாகும். தங்கள் அன்பை எங்கு எப்போது வெளிப்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வார்கள். உண்மையானவரை அடையாளம் காணும் திறன் வளர்ந்துவிடும். அதனால விருச்சிக ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை உண்மையானவருடன் சேர்ந்தால் மிகவும் அழகானதும் நாகரிகமானதும், ஆனால் தவறானவருடன் சேர்ந்தால் மிகுந்த வலியும் பாடங்களும் நிறைந்ததாக இருக்கும். பொருத்தமான ராசிகள். விருச்சிக ராசிக்காரர்கள் ஆழமான உணர்வுகள், விசுவாசம் மற்றும் தீவிரமான குணங்களை கொண்டவர்கள். இந்த குணங்கள் கொண்ட விருச்சிக ராசிக்கு கடகம், மீனம், மகரம் ஆகிய ராசிகள் பொருத்தமாக இருக்கும். கடகம் விருச்சிகத்தை போலவே கடக ராசியினரும் உணர்ச்சி பூர்வமானவர்கள் மற்றும் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். இவர்களுக்கு இடையே உள்ள ஆழமான உணர்வு பிணைப்பு இவர்களின் உறவை மிகவும் வலுவானதாக மாற்றும். உதாரணமாக, ஒரு விருச்சிக ராசிக்காரர் ஒரு கடக ராசிக்காரருடன் திருமணம் செய்தால் இருவரும் ஒருவரையொருவர் முழுமையாக புரிந்து கொண்டு உணர்வு பூர்வமான ஆதரவுடன் வாழ்வார்கள். மீனம். மீன ராசியினர் விருச்சிகத்தின் ஆழ்ந்த உணர்வுகளை எளிதில் புரிந்து கொள்வார்கள். இவர்களுக்கிடையே உள்ள உள்ளுணர்வு பிணைப்பு இவர்களின் உறவை மிகவும் அமைதியானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றும். ஒரு விருச்சிக ராசியினர் ஒரு மீன ராசிக்காரரை திருமணம் செய்தால் இருவரும் ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்து ஆன்மீக ரீதியாகவும் இணைவார்கள். மகரம். மகர ராசியினரின் உறுதியான பொறுப்பான குணம் விருச்சிகத்தின் தீவிரமான உணர்வுகளை சமநிலைப்படுத்தும். இருவரும் கடின உழைப்பாளிகள் என்பதால் இவர்களின் உறவு ஒரு நிலையான அடித்தளத்தில் கட்டமைக்கப்படும். ஒரு விருச்சிக ராசியினர் ஒரு மகர ராசிக்காரரை திருமணம் செய்தால் இருவரும் சேர்ந்து தங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வலுவான பாதுகாப்பான அடித்தளத்தை உருவாக்குவார்கள். கணவன் மனைவி உறவு. விருச்சிகம் ராசிக்காரர்கள்
தங்கள் வாழ்க்கை துணையிடம் முழு அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள். இவர்களின் அன்பு ஆழமானது, ஆனால் நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும். இவர்கள் தங்கள் துணையிடம் வெளிப்படையாக உணர்ச்சிகளை பகிர்ந்தால் உறவு மேலும் வலுவாகும். ஆனால் இவர்களின் தீவிரமான உணர்ச்சிகள் மற்றும் சந்தேக மனப்பான்மை சில சமயங்களில் உறவில் சிக்கல்களை உருவாக்கலாம். சில நேரங்களில் இவர்கள் மனதில் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்ற உணர்வு, இந்த சின்ன விஷயத்துல தயக்கம், சின்ன முரண்பாட்டில மன உளைச்சல், உறவுகளில் அதிக இணக்கம் எதிர்பார்ப்பதால் ஏற்பட்ட மனக்கசப்பு, கணவன் மனைவி இடையே பாசம் அதிகம் இருந்தாலும் சில சமயம் தேவையில்லாத மனக்கசப்புகள் இவர்களுக்கு இருக்கும். உங்களுடைய திருமண வாழ்க்கையில திறந்த பேச்சு மிக முக்கியம். உதாரணமாக, ஒரு விருச்சிக ராசிக்காரர் தனது துணையுடன் தனது உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டால் உறவு மேலும் வலுவாகும். உங்கள் துணை உங்கள் இணக்க உணர்வை மதிக்க வேண்டும். அதே சமயம் நீங்களும் அவர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும். உங்கள் திருமண வாழ்க்கையில அழகான பயணங்கள், அன்பான தருணங்கள் மற்றும் குடும்ப நேரங்கள் உங்கள் உறவை மேலும் பலப்படுத்தும். விருச்சிக ராசியினர் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். விருச்சிக ராசியினரின் குணங்கள் மிகவும் தீவிரமானவை. இவர்களின் இயல்புக்கு மாறாக இருக்கும் சில ராசிக்காரர்களிடம் பழகும்போது கவனமாக இருப்பது நல்லது. மிதுன ராசியினர் வெளிப்படையானவர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் சுதந்திரத்தை விரும்புபவர்கள். விருச்சிக ராசிக்காரர்களின் ஆழ்ந்த அன்பு, தீவிரமான உணர்வுகள் மற்றும் அதிக உரிமை உணர்வு ஆகியவை மிதுன ராசியின் சுதந்திர மனப்பான்மைக்கு முரண்பாடாக இருக்கும். இது இவர்களின் உறவில சிக்கல்களை ஏற்படுத்தலாம். கும்ப ராசியினர் தனிப்பட்ட சுதந்திரத்தை அதிகம் விரும்புவார்கள். உணர்ச்சி பூர்வமாக சற்று விலகியே இருப்பார்கள். விருச்சிகத்தின் ஆழ்ந்த உணர்ச்சிகள் மற்றும் உரிமை உணர்வை இவர்கள் புரிந்து கொள்வது கடினம். சிம்ம ராசியினர் கவனத்தையும் புகழையும் விரும்புபவர்கள். விருச்சிகத்தின் ஆதிக்க குணத்துடன் இவர்களின் குணம் மோதுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இருவருமே தங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்த முயற்சிப்பதால் உறவில் மோதல்கள் ஏற்படலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ராசிகளுடன் பழகும்போது பொறுமையையும் புரிந்து கொள்ளும் தன்மையையும் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். ஆனால் அதற்காக இந்த ராசிகளுடன் வாழவே முடியாது என்பதில்லை. பொறுமை, புரிதல், சமரசம் இருந்தால் எல்லா உறவுகளும் நல்லபடியாக வாழலாம். பொருளாதாரம். விருச்சிகம் ராசிக்காரர்கள் நிதி விஷயங்களில் தீவிரமான அணுகுமுறை கொண்டவர்கள். இவர்கள் ஆபத்துகளை எடுக்க தயங்க மாட்டார்கள், ஆனால் அவை கணக்கிடப்பட்ட ஆபத்துகளாக இருக்கும். இவர்களுக்கு நிதி மேலாண்மையில் திறமை உண்டு, ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு செலவு செய்யும் பழக்கம் சில சமயங்களில் சிக்கலை உருவாக்கலாம். சொத்து, முதலீடு மற்றும் நீண்ட கால திட்டங்களில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஆனால் அவசர முடிவுகள் அல்லது பிறர் மீது அதிக நம்பிக்கை வைப்பது இழப்புகளை தரலாம். இவர்களின் நீதி சவால்கள் உணர்ச்சி வசப்பட்டு செலவு செய்வது, அதிக ஆபத்துகளை எடுப்பது, பிறர் மீது அதிக நம்பிக்கை வைப்பது. இதை தவிர்ப்பது எப்படி? ஒழுங்கான திட்டமிடல் மற்றும் சிக்கனம், நிதி முடிவுகளில் ஆராய்ச்சி செய்து முடிவெடுப்பது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்படுவது. விருச்சிக ராசிக்காரர்களின் யோகமான வயதுகளை பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு பொதுவாக அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய வயதுகள் 22 முதல் 25 வயது. இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசியினர் தங்கள் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிப்பார்கள். கல்வி, தொழில் அல்லது காதல் என எதுவாக இருந்தாலும் இதில் ஒரு தெளிவான பாதையை அமைத்து அதில் முன்னேற்றத்தை காண்பார்கள். 33 முதல் 38 வயது, இது இவர்களின் வாழ்க்கையில் ஒரு பொற்காலமாக இருக்கும். தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட வாழ்விலும் பெரிய வெற்றிகளை அடைவார்கள். நீண்ட காலமாக இருந்த கனவுகள் நனவாகும். பொறுப்புள்ளவர்களாகவும் நிதானத்துடனும் செயல்பட்டு உறுதியான முடிவுகளை எடுப்பார்கள். 45 முதல் 50 வயது, இந்த வயதுகளில் அவர்கள் தங்கள் கடந்த கால உழைப்பின் பலன்களை அனுபவிப்பார்கள். நிதி நிலைமை வலுப்பெறும். சமூகத்தில் ஒரு மதிப்புமிக்க இடத்தை பெறுவார்கள். இந்த வயதில் தங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். 55 முதல் 60 வயது, இந்த வயதுகளில் அவர்கள் ஆன்மீக தேடலில் ஈடுபடுவார்கள். மனதில் அமைதி பெருகும். வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்வார்கள். இந்த வயதில பெரும்பாலும் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார்கள். நிதி நிலைமையில் நிலைத்தன்மை. 29 முதல் 35 வயது வரை விருச்சிக ராசிக்காரர்கள் சற்றே போராட்டத்துடன் இருந்தாலும் அந்த நேரத்தில்தான் தங்கள் அடிப்படையை வலுப்படுத்துவார்கள். 35க்கு பிறகு இவர்களுடைய பொருளாதார நிலை மெதுவாக உயர ஆரம்பிக்கும். 41க்கு பிறகு வாழ்க்கையில பெரிய நிலைத்தன்மையும் சுகமும் வரும். 47க்கு பிறகு இவங்களுக்கு நிதியில பெரிய கவலை இருக்காது. சொத்து, சேமிப்பு, நிலையான வாழ்க்கை கிடைக்கும். அதாவது
விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கை இளமையில் சவால், நடுவயதில் நிலைத்தன்மை, முதுமையில சுகம் என்று அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வழிபட வேண்டிய தெய்வங்கள் மற்றும் கோவில்கள் பற்றி பார்ப்போம். ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கும் அதற்குரிய கிரகத்தின் ஆதிக்கமும் சில தெய்வங்களின் அருளும் உண்டு. வழிபட வேண்டிய தெய்வங்கள்: விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் கிரகம். எனவே செவ்வாய்க்குரிய தெய்வங்களை வழிபடுவது மிகவும் சிறப்பு. செவ்வாயின் அதிபதி முருகப்பெருமான். எனவே அவரை வழிபடுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். அவர் தைரியம், சக்தி மற்றும் உறுதியை கொடுப்பவர். செவ்வாய் கிழமைகளில் முருகனை வழிபடுவது மிகவும் உகந்தது. துர்க்கை அம்மன் வீரத்திற்கும் சக்திக்கும் உரியவர். விருச்சிக ராசியினர் துர்க்கையை வழிபட்டால் தடைகள் நீங்கி எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கையை வழிபடுவது சிறப்பு. வழிபட வேண்டிய கோவில்கள்: பழனி முருகன் கோவில். முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனிக்கு சென்று வழிபடுவது மிகவும் சக்தி வாய்ந்தது. திருச்செந்தூர் முருகன் கோவில், இதுவும் அறுபடை வீடுகளில் ஒன்றாகும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்கு சென்று வழிபடுவது நன்மை தரும். மங்களகிரி லட்சுமி நரசிம்மர் கோவில், ஆந்திர பிரதேசம். இது செவ்வாய் பகவானுக்கு உகந்த தலங்களில் ஒன்றாகும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறந்தது. இதுவரைக்கும் நான் சொல்லிய அனைத்து விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கிறதா? இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கடைபிடிப்பீர்களா என்று கீழே காமெண்ட்ல தெரியப்படுத்துங்கள். உங்கள் கருத்துக்கள் எனக்கு மிகவும் முக்கியம். நன்றி.